வணக்கம் நண்பர்களே. சுடு தண்ணியில் குளிக்கலாமா? சுடு தண்ணியில் குளிக்கலாம், ஆனால் ரொம்ப குறைவாக தான் குளிக்கணும். குளிக்கிற ப்ராசஸ்ஸே உடம்பு குளிர்விக்கிற ப்ராசஸ் அப்படின்றதுனால அதிகமான நேரம் நம்ம குளிர்ந்த நீரில் தான் குளிக்கணும். ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் சுடு தண்ணியில் நம்ம குளிக்கிற மாதிரி இருக்கும். வெந்நீரில் எப்பப்பெல்லாம் வெந்நீரில் குளிக்கலாம் அப்படின்னா, வெளியில் இருக்கிற சூழல் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னா, அதாவது மழை அதிகமாக பெய்கிற சுச்சுவேஷனில் உள்ளுக்குள்ளே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், தண்ணியை தொட்டால் ஜில்லுன்னு இருக்கும். அந்த நேரத்தில் லேசாக வெதுவெதுப்பாக தண்ணியை குளிக்கலாம். குளிர்காலங்களில் தாராளமாக குளிக்கலாம். அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற நாளில் நீங்கள் வெதுவெதுப்பான தண்ணியில் தான் குளிச்சாகணும். பச்சை தண்ணியில் குளிக்க முடியாது. வெதுவெதுப்பான தண்ணியில் குளித்தா தான் எண்ணெய் குளியலோட ப்ராசஸ் முழுமையடையும். இந்த மாதிரி 2 சூழலில் குளிக்கலாம். சில நேரங்களில் சில பேருக்கு உடம்பு ரொம்ப அசதியாக இருக்கிற மாதிரி இருக்கும், உடம்புல வலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் அவங்களுக்கே தோணும் சுடு தண்ணியில் குளித்தா நல்லா இருக்குமே, இதமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் மட்டும் சுடு தண்ணியில் குளிக்கலாம். மற்ற எல்லா நேரங்கள்லையுமே குளிர்ந்த நீரை தலையில் தான் ஊற்றணும், தலையோடு சேர்த்து தான் குளிக்கணும். இதை பற்றி எப்படி குளித்தா உடம்பு சூடு முழுமையாக தனியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோவை முழுசாக கேட்டுட்டு அதுக்கப்புறமா இதை கேளுங்க. உங்களுக்கு முழுமையான புரிதல் கிடைக்கும். சுடு தண்ணியை எப்போ யூஸ் பண்ணணுமோ அப்போ தான் யூஸ் பண்ணணும். முக்கால்வாசி நேரம் நீங்கள் குளிர்ந்த நீரை தான் அதிகமாக யூஸ் பண்ணணும். குளிர்ந்த நீரில் தான் அதிகமான ஆற்றல் இருக்குது. நன்றி.